12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்பர் சிஸ்டத்தில் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டிஜஸ், ரேஷ்னல் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். இந்த ரேஷ்னல் இர்ரேஷ்னல் இது ரெண்டையும் கவர் பண்ணி ரியல் நம்பர் அப்படின்றது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நமக்கு நம்பர் சிஸ்டமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 = 0 அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்தால் +1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் = +1. அப்போ எக்ஸ் ±√(1) எழுதலாம். அப்போ எக்ஸ் ±1 அப்படின்றது மாதிரி நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும். இது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நிறைய ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது கியூபிக் பாலினாமியலாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து பை குவாட்ராட்டிக் பாலினாமியல், இந்த மாதிரி நிறையா ஈக்குவேஷன், பாலினாமியல் ஆஃப் டிகிரி n அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம இதுன்னு வச்சுங்களேன், x² + 1 = 0 அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, x² இந்த +1 இந்த பக்கம் வந்தால் -1 அப்படின்றது மாதிரி வந்துடும். x² = -1 அப்படின்றது மாதிரி இருக்குது. x இஸ் த ரூட், அது ஒரு நம்பர் தான். ஸோ அப்போ அந்த எந்த நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் -1 கிடைக்கும் அப்படின்னா, எந்த நம்பரையுமே நமக்கு ஸ்கொயர் பண்ணால் ரியல் நம்பரில் -1ன்றது கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் டேர்மை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான், மைனஸ் டேர்மை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும். உங்களுக்கு -2 × -2 +4, +2 × +2 +4 அப்படின்றது தான் வரும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் டேர்ம் ஸ்கொயர் பண்ணால் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ சொல்யூஷனுக்கு போனோம் அப்படின்னா x = ±√(-1). அப்போ இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னா ரியல் நம்பரில் சொல்யூஷன் இல்லை. இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இல்லாமல் வருது. அதாவது எக்ஸோட பவரில் ஈவன் நம்பர் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரியல் சொல்யூஷன் இல்லை. ஸோ அப்போ யூலஸ் அப்படின்ற மேத்தமெட்டிஷியன் இந்த சுச்சுவேஷனில் √(-1)க்கு பதிலாக அயோட்டா, தட் இஸ் இமேஜினரி யூனிட் அப்படின்ற ஒரு நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு யூனிட்டை √(-1)க்கு பதிலாக அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் கால்டு இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு So I is very important thing in complex number. I⁻0 which is equal to 1. Anything power 0 which is equal to 1. I⁻1 அப்படின்னாலும் I தான். I² அப்படின்ற பட்சத்தில் அது I × I அப்படின்னு பிரித்து எழுதலாம். I × I, ஒரு ஐக்கு √(-1), இன்னொரு ஐக்கு √(-1). ரெண்டு நம்பர் ஒரு சேம் நம்பராக இருந்தால் ரூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த நம்பர் என்னவோ அதை நம்ம எழுத முடியும். ஸோ ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம், -1 ஆன்சர். அடுத்து I³ அப்படின்னா I³ ரெண்டாக பிரிச்சுக்கலாம், I² × I. we know that already I² = -1. ஸோ அப்போ -1 × I, that is equal to -1. -I. then I⁻4 we can separate it as I² and I². I² ஓட வேல்யூ ஒரு -1 and I² ஓட வேல்யூ இன்னொரு ஒரு -1. -1 × -1 +1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ I is equal to I தான். I² ஓட வேல்யூ வந்து -1, I³ ஓட வேல்யூ -I and I⁻4 ஓட வேல்யூ +1. இதுதான் நமக்கு ரொட்டேஷனாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலாவாகவும் பின்னாடி பார்க்கலாம். இப்போது குவாட்ராட்டிக் ஃபார்முலா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, குவாட்ராட்டிக் ஃபார்முலா. எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு x = -b ± √(-4ac) /2a அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இந்த வித்தின் த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த b² - 4ac வச்சுக்கிட்டு டிஸ்கிரிமினன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அப்போ டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு டிஸ்கிரிமினன்ட் இந்த b² - 4ac is equal to 0 அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து b² - 4ac is greater than 0, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், அன்ஈக்குவல். ரெண்டு ரூட் இருக்கும், அந்த ரூட்டு ரெண்டும் அன்ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து b² - 4ac is less than 0, which means நெகட்டிவ் நம்பராக வந்துச்சுன்னா நம்ம வந்து வேற ஒரு சொல்யூஷன்லாம் இருக்குன்னா சொல்ல மாட்டோம், ரூட் நம்மளால சொல்ல முடியாது. அதனால அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம்னா ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் அப்படின்னு சொல்லி, இது ரியல் நம்பரில் இல்லை, தட் இஸ் இமேஜினரி அப்படின்றதோட நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த இமேஜினரி நம்பர் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் இந்த ஐயில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறத பாருங்கள். I⁻−1ன்னா நீங்கள் அதை 1/i அப்படின்னு எழுத முடியும். ஸோ 1/i எப்போதுமே டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோ இல்லை காம்ப்ளெக்ஸ் யூனிட்டோ இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதோட காஞ்சிகேட் அப்படின்றதால நீங்கள் அதில் மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு ரியலாக மாறிடும். ஸோ அது பாருங்கள், ஐயோட காஞ்சிகேட் என்னென்னா -i. ஸோ -i / -i அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 × -i டிவைடட் பை மைனஸ் இங்கே வெளியில் போட்டுக்கலாம், I × I². மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். I / I² வேல்யூ -1, ஐயை -1ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா -i.
ஸோ ஐ பவர் மைனஸ் டூவையும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் 1 டிவைடட் பை ஐ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அப்போ 1 டிவைடட் பை -1 இஸ் -1. நெக்ஸ்ட் ஒன் ஐ cube 1 divided by I cube, that is equal to 1 divided by I cube can be written as I squared into I. அப்போ 1 divided by I squared is -1 into I. So அப்போ 1 divided by -I. So denominatorல உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, உங்களுக்கு இமேஜினரி நம்பர் இருக்கு. அதனால என்ன செய்யலாம்னா அதோட கான்ஜுகேட் -i யோட கான்ஜுகேட் என்னன்னா +i. ஸோ ஒரு கான்ஜுகேட் நம்பர் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு அதோட ஐக்கு முன்னாடி, சரிங்களா, ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +i டிவைடட் பை ஐ அப்படின்னு போட்டாச்சு. அப்போ ஐ இங்கே மைனஸ் எழுதிக்கலாம், i into i ஸ்கொயர்ட். ஸோ ஐ டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஐ டிவைடட் பை +1 தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. I power -4 can be written as 1 divided by I power 4, that is equal to 1 divided by I power 4 ஓட வேல்யூ 1. சரிங்களா, I power 4 n ஓட வேல்யூ 1, that is equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். In general I power 4n which is equal to 1. I ஓட பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஐயோட பவரில் 4 - 1, சரிங்களா, அப்படி இருந்ததுன்னா அதோட வேல்யூ -i. ஐயோட பவரில் 4n - 2 அப்படின்னு இருந்ததுன்னா -1. இந்த ஐ ஸ்கொயருக்கு பார்த்தோம் இல்லையா, -1 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் ஐ பவர் 4n - 3 அப்படின்னு இருந்தால் அதோட வேல்யூ i. இவ்வளோ தான் இதில். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு இமேஜினரி நம்பர் அப்படின்றத பார்க்க போகிறோம். what is imaginary number அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் ரியல் நம்பர் இஸ் இமேஜினரி நம்பர். ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் ரியல் நம்பர் இருந்தால் அந்த நம்பரை இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூட் ஆஃப் -1 இஸ் i அண்ட் ரூட் ஆஃப் -5 இஸ் 5i. சரிங்களா, ரூட் ஆஃப் 5 அதாவது ரூட் ஆஃப் -5 நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்னா ரூட் ஆஃப் -1 இன்ட்டு ரூட் ஆஃப் 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ வந்து i அண்ட் ரூட் ஆஃப் 5ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு √5. சாரி, இந்த இடத்துல வந்து √5. அடுத்து ரூட் ஆஃப் -3 அப்படின்னு இருக்கு. ரூட் ஆஃப் -3 நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்னா ரூட் ஆஃப் -1 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ வந்து i அண்ட் ரூட் ஆஃப் -3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு √3. ஸோ அப்போ ரூட் ஆஃப் -3 நீங்கள் எப்படி எழுதலாம்னா √3i அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்முக்கு இந்த இடத்துல வந்துட்டோம். ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்மில் இருக்கும்னா உங்களுக்கு z இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் கேன் பி ரிட்டன் as x plus iy. x, y belongs to R. x, y is taken from the set of real numbers. சரிங்களா, நல்லா கவனிச்சுங்க. x and y இது ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் சிஸ்டம்லேருந்து எந்த நம்பரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 5, எக்ஸோட வேல்யூ 1.5, ஒய்யோட வேல்யூ வந்து √2. ஏன்னா ரியல் நம்பர்லேருந்து உங்களுக்கு ரேஷனல் இர்ரேஷனல் எந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஐ பக்கத்தில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு இமேஜினரி பார்ட் அப்படின்னு. இதில் ரெண்டு விஷயம் பேசலாம் நம்ம. ஒன்று ரியல் பார்ட், இன்னொன்று வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு. ரியல் பார்ட் ஆஃப் z, த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எது ரியல் பார்ட் அப்படின்னா x இஸ் த ரியல் பார்ட். சரிங்களா, அடுத்து what is imaginary part? y is the imaginary part. சரிங்களா, ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் ஐ இஸ் கால்ட் இமேஜினரி யூனிட். தட் இஸ் நாட் அ இமேஜினரி நம்பர். அது வந்து இமேஜினரி அப்படி இமேஜினரியை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான். ஐ பக்கத்தில் இருந்தால் அதை காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஐஒய்னு எடுத்து எழுதக்கூடாது. இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லும்போது இமேஜினரி பார்ட் இஸ் ஒய் மட்டும்தான். ஐக்கு பக்கத்தில் இருக்கிறத இமேஜினரி பார்ட்டாக நம்ம சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து x is equal to 0 அப்படின்னு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துட்டா இந்த இடத்துல 0 அப்படின்னு வந்துடும். அப்போ 0 + iy இஸ் iy. சரிங்களா, அப்போ z இஸ் பியூர்லி இமேஜினரி விச் மீன்ஸ் அந்த இடத்துல ரியல் பார்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, நெக்ஸ்ட் ஒன் y is equal to 0. இந்த இடத்துல y is equal to 0 அப்படின்னு வந்துட்டா இந்த இடம் ஃபுல்லாகவே 0 அப்படின்னு வந்துடும். x மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ z இஸ் பியூர்லி ரியல் பிகாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு இமேஜினரி பார்ட் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அதோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் z equal to x plus iy. x and y are taken from set of real numbers. நெக்ஸ்ட் அந்த நம்பர் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இமேஜினரி நம்பரில் உங்களுக்கு ஓகே, ஃபஸ்ட் ஒன் நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு போகும். அதை கவர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர். சரிங்களா, ஸோ ஹோல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னா நேச்சுரல் நம்பரில் உள்ள எல்லாமே ஹோல் நம்பரில் இருக்கும். இன்னொன்று எக்ஸஸாக 0 இருக்கும். 0 சேர்த்துக்கிட்டோம்னா அது உங்களுக்கு
ஹோல் நம்பராக மாறிடும். இன்டிஜர் அப்படின்றது உங்களுக்கு 1 2 0 1 2 3 இது என்னது -3 -2 -1 இது எல்லாத்தையும் விச் மீன்ஸ் 0 சென்டராக வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 and so on அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு -1 -2 -3 -4 and so on அப்படின்னு போனால் அதை இன்டிஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் இன்டிஜரை கவர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஷ்னல் நம்பரோட ஃபார்ம் என்னென்னா P/Q சரிங்களா. ஸோ ரேஷ்னல் நம்பருக்குள்ளே தான் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ரேஷ்னல் நம்பரில் ஒரு பார்ட் நம்ம சொல்லலாம் இங்கே என்னென்னா இந்த ரியல் நம்பர் கேன் பி செப்பரேட்டட் இன்டு 2 பார்ட். ஒன்று வந்து உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் தனி பார்ட். உங்களுக்கு இர்ரேஷ்னல் நம்பர் எதுலேயுமே கனெக்ட் ஆகாது. இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா இட் கேனாட் பி ஃபேக்டரைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து தட் இஸ் நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தட் இஸ் கால்டு இர்ரேஷ்னல் நம்பர். அதை வந்து உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதில் ரேஷ்னல் நம்பருக்குள்ளே தான் இன்டிஜர் இருக்கும், இன்டிஜருக்குள்ளே ஹோல் நம்பர் வரும், ஹோல் நம்பருக்குள்ளே உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்றது வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக பார்த்த நம்பர் சிஸ்டம். ஸோ இதில் இமேஜினரி நம்பர்ஸ்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க 5i -2 + 4i பார்த்தீங்களா. இதெல்லாம் a + ib விச் மீன்ஸ் x + iy அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. i√3 √4 + 1/2i இது எல்லாமே இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மில் இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தது தான் என்னென்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் த அவுட்டர் லேயர். இப்போ இன்னும் ஜென்ரலாக சொல்ல போனால் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே எல்லா நம்பருமே இன்க்ளூடட் ஆயிரும் சரிங்களா. ரியல் சிஸ்டம் அது வரைக்கும் அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கட்டும், ஹோல் நம்பராக இருக்கட்டும், இன்டிஜராக இருக்கட்டும், ரேஷ்னலாக இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் ரேஷ்னலையும் கவர் பண்ண ரியல், அதுக்கடுத்து இமேஜினரி நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா நம்பரையுமே நீங்கள் z = x + iy அப்படின்ற ஃபார்மில் எழுத முடியும் சரிங்களா. இப்போ 1 எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் எழுதுறதுன்னா 1 + i0 அப்படின்னு இமேஜினரி பார்ட் அந்த இடத்துல உங்களுக்கு 0 புரியுதா. இப்போ √2 எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதுறது அப்படின்னா √2 + i0 ± i0. அப்போ √2 + i × 0 அப்படின்னு போட்டால் அந்த டேர்ம் 0 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதை காம்ப்ளெக்ஸ் நம்பராக சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள்.